திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் சாமு நாசர் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட அலுவலகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் 2025 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 2135 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை வங்கி வரவு வைத்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் திருவள்ளூரில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற 660 வீரர் வீராங்கனைகள் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VG ராஜேந்திரன், TJ கோவிந்தராஜ், திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மோகனா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் சேதுராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய மஞ்சக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பட்டறை பெரும்புத்தூரில் இருந்து மஞ்சக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பட்டறை பெரும்புத்தூர் பாலம் அருகே திருவள்ளூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஜெயபால் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் தாலுகா போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் திருமணமான 20 நாட்களில் கருத்து வேறுபாடு காரணமாக மணமகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் கார்த்திகேயனுக்கும் ஜெயஸ்ரீ என்பவருக்கும் கடந்த 4ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதால் ஜெயஸ்ரீயை ஒரு அறையில் அடைத்து பூட்டிவிட்டு கார்த்திகேயன் வேறொரு அறையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜெயஸ்ரீயின் அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாப்பேட்டை போலீசார் ஜெயஸ்ரீ அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையை திறந்துவிட்டதை தொடர்ந்து கார்த்திகேயன் இருந்த அறையை உடைத்து உள்ளே சென்றபோது கார்த்திகேயன் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து கார்த்திகேயன் உடலை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் VG ராஜேந்திரன் முகாம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த பின்னர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு உணவு வழங்கினார். இந்த முகாமில் துணை வட்டாட்சியர் உஷாராணி, மாவட்ட அவைத்தலைவர் திராவிட பக்தன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜ், சௌந்தரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமியின் தனிநபர் விமர்சனம் அதிர்ச்சி அளிப்பதாக சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தவர் என்றும் அந்த பொறுப்பின் அடிப்படையிலும் அனுபவத்தின் அடிப்படையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற நல்ல மதிப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனிநபரை விமர்சனம் செய்வது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டவர், இப்படி விமர்சனம் செய்வது எடப்பாடி பழனிசாமிக்கும் அரசியலுக்கும் உகந்தது அல்ல என்ற செல்வ பெருந்தகையின் கருத்து சரிதான் என்றும் கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தவர், மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர். இந்த பொறுப்பின் அடிப்படையிலும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. அவர் இதுபோன்ற தனிநபர் விமர்சனங்களை செய்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. இது அவருக்கும் அவருடைய அரசியலுக்கும் உகந்தது அல்ல என்று நான் கருதுகிறேன்.
யாரையும் சந்திப்பதற்கு தற்போது வாய்ப்பு இல்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன் நேற்று சென்னைக்கு சென்றிருந்த நிலையில் அவர் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சென்னையில் அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் யாரையும் சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். சென்னையிலிருந்து கோபிசெட்டிப்பாளையத்திற்கு திரும்பிய செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் சென்னையில் யாரையும் சந்திக்கவில்லை என்றும் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் தனது மனைவியை சந்திக்க சென்றதாகவும் கூறினார். நல்லதே நடக்கும் என்று நம்புவதாகவும் இப்போதுள்ள சூழ்நிலையில் யாரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். நேற்றைய தினம் என்னுடைய சொந்த வேலையாகவும் என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நேற்றைய தினம் சென்னைக்கு சென்றேன். சென்னை சென்றவுடன் என்னுடைய சொந்த வேலையை பார்த்துவிட்டு இன்று துரித ரயில் மூலமாக வீடு திரும்பியிருக்கிறேன். பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ யாரையும் நான் சந்திக்கவில்லை. காங்கிரஸ் குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பீகார் தேர்தல் மற்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் வாக்கு திருட்டு குறித்தும் ஆலோசனை செய்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் மீது ஈடுபாடு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் விசுவாசமாக உள்ளாரா? அதிமுகவை ஆரம்பித்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்த பாஜகவுடன் அவர் கூட்டணி வைக்கலாமா என்று அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சாடினார். நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்கனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்கிறேன், அதிமுகவில் விசுவாசமா இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா? அருப்புக்கோட்டை அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பதிவு செய்த பயனாளிகளுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி JV மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மின்வாரியம், ஆதிதிராவிடர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த முகாமில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பதிவு செய்த மின்வாரிய பெயர் மாற்றம், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் போன்ற பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். இந்த முகாமில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நகை கடனை செலுத்திய பின்பும் 4 மாதங்களாக நகையை திரும்ப தராமல் வங்கி மேலாளர் ஏமாற்றுவதாக பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவருடன் சம்பந்தப்பட்ட வங்கி முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் களக்கோடி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்புலட்சுமி. இவர் தனது குடும்ப வறுமையின் காரணமாக தனது மகளுக்கு சொந்தமான 5 சவரன் நகையை தென்காசி நகராட்சி பகுதியில் தனியார் வங்கியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அடகு வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 5 சவரன் நகை கடைக்கு அவர் பெற்ற தொகையை வட்டியுடன் வங்கிக்கு செலுத்தப்பட்டு வந்த நிலையில் அதற்கான கடன் தொகை முழுவதுமாக கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகை 4 மாதங்களாக ஒப்படைக்கப்படாத நிலையில் நகையை திரும்ப தருமாறு பதாகையுடன் தனது கணவருடன் சேர்ந்து சம்பந்தப்பட்ட வங்கி முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். முறையான காரணத்தை கூறாமலும் நகையை திருப்பிக் கொடுக்காமலும் இழுத்தடிப்பதாக வேதனை தெரிவித்த பெண் தங்களது நகையை மீட்டு தருமாறு வாசலில் அமர்ந்து கண்ணீர் மல்க போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு நெக்லஸ், ஒரு செயின், ஒரு மோதிரம் 3மே கட்டிட்டேன். பாக்கி எதுவுமே கிடையாது. என்னுடைய நகை எனக்கு வேணும். எப்படி பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அது பொண்ணோட வாழ்க்கை இந்த நகையில தான் சிக்கி இருக்கு. அதனால எனக்கு நகை வேணும். நகை கண்டிப்பா வேணும் சார். எல்லாரும் பார்க்க வந்து எல்லாரும் சொல்லுங்க.
திருப்பத்தூரில் தடுப்பூசி போட்டதால் 2 வயது குழந்தை உயிரிழந்ததாகவும் நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை ஊசித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநராக வேலை செய்யும் விக்னேஷ் கிருத்தியா தம்பதியரின் 2 வயது மகன் பூமி சென்ற குழந்தைக்கு அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் நேற்று நடைபெற்ற முகாமில் 2 வயதிற்கான தடுப்பூசியை போட்டுள்ளனர். பின்னர் குழந்தையை உறங்க வைத்த நிலையில் குழந்தை எழாததால் இன்று அதிகாலை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்று பரிசோதித்தனர். அப்போது குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் குழந்தையின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் காவல்துறையினர் வேலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றதை கண்டித்து வாணியம்பாடியிலிருந்து வேலூர் அடுக்கம்பாறை வரை சுமார் 70 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸை துரத்தி வந்த உறவினர்கள் அடுக்கம்பாறை பகுதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்து குழந்தையின் உடலை கேட்டும் தடுப்பூசி போட்டதால் குழந்தை உயிரிழந்ததாக கூறியும் இதற்கு உரிய நீதி வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 25.30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு MP மாதேஸ்வரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு ஆனைக்கல் பாளையத்தில் 15.30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை அமைப்பதற்கான பணியை MP மாதேஸ்வரன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதிய எடப்பாடி சாலை 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணியையும் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சங்ககிரி நகரமன்ற தலைவர் மணிமொழி முருகன், நகராட்சி ஆணையாளர் சிவரஞ்சினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெருங்குடியில் சைக்கிள் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 300 சைக்கிள்கள் எரிந்து சேதமாகின. சென்னை OMR சாலை பெருங்குடியில் இருந்து தரமணி செல்லும் பிரதான சாலையில் 3 மாடி அடுக்குமாடி கட்டிடத்தில் சைக்கிள் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலையில் 3 மாடியிலும் சைக்கிள் கடை வைத்திருந்த கட்டடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் சுமார் 300 சைக்கிள்கள் தீயில் கருகி சேதமாகின. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையாக காணப்பட்டது. பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே சாலையோரம் பயணிகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து மீது லாரி மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இருந்து 29 பயணிகளுடன் சென்னை சென்ற தனியார் சொகுசு பேருந்து பழுது ஏற்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் GST சாலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த ஈச்சர் லாரி மோதியதில் சொகுசு பேருந்து சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 15 பேர் படுகாயமடைந்தனர். அப்போது அங்கு இருந்தவர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்த்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து இடைத்தால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேரு ஸ்டேடியத்தில் தனது குழந்தைக்கு பயிற்சி அளிக்க மறுப்பதாகவும் அதனால் தனது குழந்தை தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் தாயார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவை சிவானந்தா காலனி பகுதியைச் சேர்ந்தவர் காயத்ரி. இவருக்கு மோனிஷ் என்ற கல்லூரி பயிலும் மகனும் மௌனிஷ் மோனிகா என்ற இரட்டை குழந்தைகள் என 3 குழந்தைகள் உள்ள நிலையில் 3 பேரும் ஜிம்னாஸ்டிக் பயின்று வருகின்றனர். இவர்கள் முதலில் சையத் இப்ராஹிம் என்பவரிடம் பயிற்சி பெற்று வந்த நிலையில் அவரிடம் போதிய உபகரணங்கள் இல்லாததால் எதிர்வரும் முதலமைச்சர் கோப்பையில் பங்கு பெறுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள கோவை நேரு ஸ்டேடியம் சென்ற பொழுது அங்குள்ள புவனேஸ்வரி அருணா ஆகிய இருவரும் அனுமதிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலான மோனிகா தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் மகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் எனவே இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காயத்ரி புகார் மனு அளித்துள்ளார். சுருளி அருவி பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி பிரபலமான சுற்றுலா தலமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. கம்பத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அருவிக்கு வருகை தரும் பெரியவர்களுக்கு 30 ரூபாய் மற்றும் குழந்தைகளுக்கு 20 ரூபாய் என நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் அருவிக்கு நடந்து செல்லும் பாதையில் அமைந்துள்ள கழிப்பிடங்கள் மிகவும் மோசமடைந்து காணப்படுவதால் பெண்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதியடைகின்றனர்.
எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு சுருளி அருவிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ரோடு வசதியும் இந்த ரெஸ்ட் ரூம் வசதியும் ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்கு. நிறைய வயசானவங்களாம் வந்து போயிட்டு இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ரோடு வசதிக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். வர மக்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வசதி செஞ்சு கொடுக்கணும். இந்த பராமரிப்பு பணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதை சீரமைச்சு தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.